ஹாய்ங்க. ஈவினிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? தேர்ஸ்டே ஈவினிங்னாவே துடைக்கிறது, பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரே வேலையாக போயிடுங்க. ஆனால் இந்த கோலமாவு கலர் கோலமாவு வந்து இந்த பொங்கலுக்கு வாங்கினது. அடுத்த பொங்கல் வர வரைக்கும் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ அதனால் எதனா வாசலில் கிறுக்கி விடுவோம். யார் பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நான் பாட்டை கிறுக்கி விட்டுறது. அண்ட் வந்து கிச்சன்லாம் நீட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறது தான். மாவு அரைக்கிறதுனாவே எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நானே அதை நினச்சி சிரிச்சிட்டே இருப்பேன். என்னென்னா, மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டைம் எனக்கு மாவு அரைக்கவே தெரியாது. இப்படி கேட்டு அம்மாட்ட கேட்டு தான் ரேஷியோலாம் பார்த்து அரைச்சேன். ஆனால் இட்லி வந்து சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஹார்டுன்னு சொல்ல முடியாது. மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு அது ஹார்டாக தான் தெரிஞ்சிருக்கு. ஹார்டாக தெரிஞ்சது இல்லாமல் செங்கல் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. நான் கூட சரி ஒய்ஃப் மேலே உள்ள அன்பில் மெமரிஸாக எடுத்து வச்சுக்கிட்டான்னு நினச்சேன். ஆனால் பைப்பில் என்ன பண்ணிட்டாப்புல, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னே எல்லாருக்கிட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தனே, இங்கே பாருங்கள் இது என்னென்னு தெரியுதா, இங்கே பாருங்கள் இது என்னென்னு தெரியுது, நான் அசிங்கப்படுத்துகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி சுடுறதா இருந்தால் சாஃப்டாக தான் சுடணும்னு சொல்லிட்டு, ஏதோ இப்போயும் எனக்கு தெரியல அது சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு, இதையும் குறை சொல்கிறாம சாப்பிட்றாரு.